அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களை இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவராக திலங்க சுமதிபால தெரிவு. முதல் தடவையாக 7 பிரிவுகளின் கீழ் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகினர். தமிழ் மக்கள் பேரவை தொடர்பில் கூட்டமைப்பு உறுப்பினர்கள் விசனம். மாற்று அரசியல் கட்சியாக தமிழ் மக்கள் பேரவை செயற்படவில்லை, சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து. தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் அபிவிருத்தி பணிகளை குழப்புவதாக அமைச்சர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. ජනාධිපතිතුමාගේ පදවි ප්‍රාප්තියත් සමග මේ වැඩසටහන ක්‍රියාත්මක කරන්නට යෙදෙනකොට මැතිවරණ වලින් පරාජිත වූ කොට්ටාසයක් මුල පුරනවා ප්‍රශ්න ඇති කරන්න. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் அடுத்த 2 வருடங்களுக்கான தலைவராக திலங்க சுமதிபால இன்று தெரிவு செய்யப்பட்டார். கிரிக்கெட் தேர்தலில் தலைவர் பதவியுடன் பிரதான 6 பதவிகளும் திலங்க சுமதிபால தரப்பினருக்கு கிடைத்தன. இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தல் விளையாட்டுத்துறை அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இன்று முற்பகல் பலத்த பாதுகாப்பு மத்தியில் நடைபெற்றது. தேர்தலின் முக்கிய அம்சங்கள் சக்தி சிறுச டிவிகளில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டன. අද ශ්‍රිස TV සිරස FM YFM සමගාමී විකාශයක් ලෙස අප මේ මොහොතේ සිට ගෙනෙන්නට බලාපොරොත්තු වෙනවා. இந்த முறை கிரிக்கெட் தேர்தலில் அளிக்கப்பட்ட 145 பேரின் வாக்குகளில் 88 வாக்குகள் திலங்க சுமதிபாலவிற்கு ஆதரவாக கிடைத்தன. அதற்கமைய அவர் கிரிக்கெட் நிறுவன தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். திலங்க சுமதிபாலவை எதிர்த்து போட்டியிட்ட நிஷாந்த் ரணதுங்கவுக்கு 56 வாக்குகளே கிடைத்தன. ஜெயந்த தர்மதாச 102 வாக்குகளுடனும் கங்காதரன் மதிவாணன் 90 வாக்குகளுடனும் வெற்றி பெற்று உபதலைவர்களாக தெரிவு செய்யப்பட்டனர். உபதலைவர் பதவிக்கு போட்டியிட்ட அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க 80 வாக்குகளையும் அசங்க செனவிரத்ன 18 வாக்குகளையும் பெற்று தோல்வியை சந்தித்தனர். ஹிராந்த பெரேரா இறுதி நேரத்தில் போட்டியிலிருந்து விலகிக் கொண்டதால் மொஹாண்டி சில்வாவுக்கு போட்டியின்றி செயலாளர் பொறுப்பு கிடைத்தது. 113 வாக்குகளை பெற்று ரவீன் விக்ரமரத்ன உபசெயலாளராக தெரிவு செய்யப்பட்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட நிலந்த ரத்நாயக்கவுக்கு ஆதரவாக 30 வாக்குகளே கிடைத்தன. பொருளாளர் பொறுப்புக்கு 115 வாக்குகளுடன் ஷமி சில்வா தெரிவாக ஈஸ்மன் நாரங்கொட 28 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். லால் ரமுக்வல்ல 108 வாக்குகளை பெற்று உப பொருளாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நிஹால் லெவ்கேவுக்கு 36 வாக்குகள் மாத்திரமே கிடைத்தன. நாம் வெற்றி பெற்றாலும் ஜனநாயக முறையில் இந்த தேர்தல் நடைபெற்றமைதான் நான் காணும் முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாகும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தலையிடவில்லை. எந்த ஒரு தருணத்திலும் அவர் அழுத்தம் விடுக்கவில்லை. குறைந்தபட்சம் புலனறுவை மாவட்டத்தின் 2 வாக்குகளை கூட எனக்கு தரவில்லை. அந்த அளவுக்கு சுயாதீனமாக இந்த தேர்தல் நடாத்தப்பட்டது. நாம் ஒரே குடும்பமாக எமக்கு வாக்களித்த வாக்களிக்காத சகலரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த விளையாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்ற நாம் உறுதி பூணுகின்றோம். ஆகவே இந்த வெற்றியின் மகிழ்ச்சியை மிகவும் நேர்மையாகவும் மிகுந்த அமைதியுடன் கூடிய பெருமையுடன் அனுபவிக்க வேண்டும். கிரிக்கெட் நிர்வாக குழுவின் யாப்பில் விளையாட்டுத்துறை சட்டத்துக்கு அமைவாக மாற்றத்தை ஏற்படுத்த நாம் எதிர்பார்க்கின்றோம். ஓரணியாக எமது முதலாவது கடமையாக இலங்கை கிரிக்கெட் அணியே உள்ளது. நாம் நேசிக்கும் இலங்கையின் வெற்றிக்குரிய கிரிக்கெட் அணியையே முழு நாடும் எதிர்பார்க்கின்றது. உபாலி தர்மதாச தமது வாக்கை ஜெயந்த தர்மதாசவுக்கு வழங்கியமை தொடர்பாக ஊடகங்கள் விரும்பின. அங்கத்தவர்களின் தீர்மானம் அவர்களுக்கு ஜனநாயக ரீதியாக வாய்ப்பளிக்கப்பட்டது. நாம் வீரர்கள் என்ற வகையில் நிர்வாகிகள் என்ற ரீதியிலும் காலி பிடித்து இழுக்காமல் அவர்கள் செய்யும் நல்ல விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி அதேபோன்று தவறுகளை இழைத்தால் அதற்கு எதிராக செயற்படவும் எதிர்பார்க்கின்றோம். கிரிக்கெட் நிர்வாக குழு தேர்தல் நடத்துவதை போன்ற கடினமான காரியத்தை எதிர்கொள்ளும் நிலை வேற எந்த அரசு அதிகாரிக்கும் இருக்க முடியாது. சில குறைபாடுகள் இருந்தாலும் விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகம் அர்ப்பணிப்புடன் இந்த செயற்பாடுகளை செய்தார் என்று தனிப்பட்ட ரீதியில் நான் நினைக்கின்றேன். கிரிக்கெட் மாபியா என்றால் என்னவென்று பொதுமக்களால் இன்று புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது முதல் தடவை அல்ல, 2வது முறை. நான் அமைச்சர் என்ற வகையில் எந்த ஒரு இடத்துக்கும் சென்று என்னால் வெற்றி பெற முடியும். ஆனால் இந்த வர்த்தக கிரிக்கெட் மாபியா தேர்தலில் என்னால் உபத்தலைவராக கூட வெற்றி பெற முடியாது. தெரிவு செய்யப்பட்ட அணியை நான் வாழ்த்துகிறேன். யாராவது தவறு செய்கிறார்களா என்பதை நாம் அவதானித்துக் கொண்டிருப்போம். பணிப்பாளர் நாயகம் இதனை அளித்துவிட்டார். அவர் தொடர்பாக எதிர்காலத்தில் எமக்கு தீர்மானம் எடுக்க வேண்டி ஏற்படும். ஏனென்றால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு பணிப்பாளர் நாயகம் அவர்.
சகோதரர்களாக இருந்தாலும் இரண்டு தரப்பில் போட்டியிட்டால் சகோதரத்துவத்துக்கு மதிப்பளிப்பதே தங்களின் கடமையாகும். எனவே நான் எனது வாக்கை எனது சகோதரருக்கு கொடுத்தேன். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் இன்று வெளியிடப்பட்டன. வெவ்வேறான பாடவிதானங்களை உள்ளடக்கிய 7 பிரிவுகளில் முதல் முறையாக இம்முறையே பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகியுள்ளன. இம்முறை உயர்தர பரீட்சையில் தேசிய மட்டத்தில் அதிக புள்ளிகளை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் தொடர்பிலான தகவல்களை வழங்க எஸ் பிரசாந்த் ராஜ் தயாராக உள்ளார். வணக்கம் பிரசாந்த் ராஜ். வணக்கம் ரியாஸ். மன்னனும் மாசர கட்டோனும் சீர்தூக்கின் மன்னனின் மாசர கட்டோன் சிறப்புடையான். மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, மாசர கட்டோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதற்கமைய அந்த சிறப்பை பெற்று இன்றைய தினம் 4 மாணவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி அறைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். வெளியாகியிருக்கும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் தேசிய ரீதியில் முதலிடம் பெற்றிருக்கும் 4 மாணவர்கள் தான் இவர்கள். அந்த மாணவர்களை நாம் உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றோம். கலைப்பிரிவில் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார் குருநாகல் மல்யதேவ மகளிர் கல்லூரி மாணவி KA ஜீவா நயனமாலி. ஐபுவா நயனமாலி. அதேபோன்று உயிரியல் பிரிவில் தேசிய ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார் கம்பகா ரத்னாவலி பாலிகா வித்யாலயத்தின் தெப்புலி உமேஷா. ஐபுவான் உமேஷா. அதேபோன்று பௌதிகவியல் பிரிவில் கொழும்பு ரோயல் கல்லூரி மாணவன் தசுன் ஓஷத ஜெயசிங்க தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்றிருக்கின்றார். வணிக பிரிவில் குருநாகல் மல்யதேவ் ஆண்கள் பாடசாலையிலிருந்து தோற்றிய FM அகில் முகமது தேசிய ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். வணக்கம் அகில். வணக்கம். இங்கிருக்கும் 4 மாணவர்களில் அகில் முகமதினால் மாத்திரமே தமிழில் உரையாட முடியும். ஆகவே அவருடன் நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை உரையாடலாம். அகில், இடைவிடாத முயற்சி பயிற்சியின் காரணமாக இந்த பெறுபேற்றை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். பரீட்சை எழுதும் போது நீங்கள் நினைத்தீர்களா நான் தேசிய ரீதியில் முதலாம் இடத்தை பெறுவேன் என்று? நான் நினைக்கண்டா இல்ல. முதலாம் ஐலண்ட் ரேங்க் ஐலண்ட்ல முதலாம் எடுத்து கிடைக்கும். டார்கெட் பண்ணி இருந்தேன்னா டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஒன்றுக்கு போக தான். ஆனால் அல்லாஹ் தாலாவோட அருமையோட எனக்கு இந்த முதலாம் இடம் கிடைச்சிருக்கின்ற நான் சந்தோஷப்படுறேன். இது ஒரு கடினமான இலக்கு. இந்த இலக்கை நீங்கள் அடைந்திருக்கின்றீர்கள். இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என கருதுகின்றீர்கள்? காரணம்னா என் ஃபேமிலியில் என் பேரண்ட்ஸ், என் தாத்தா உமா பாப்பா எல்லாரும் எனக்கு தந்த சப்போர்ட். அதோட என் ஸ்கூலான மல்யதேவ காலேஜில் எங்கள் டீச்சர்ஸ், எல்லா டீச்சர்ஸ், எங்கள் செக்ஷனோடைய டீச்சர்ஸ் எல்லாரும் எனக்கு தந்த சப்போர்ட்னு சொல்லலாம். நீங்கள் தற்போது திறமைசாலி மாத்திரமல்ல, அனுபவசாலியும் கூட. ஆகவே அடுத்த வருடம் பரீட்சையில் தோற்றிருக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? அடுத்த வர போற மாணவர்களுக்கு எக்ஸாம் ஒரு பயம் மிக்கும் எல்லாருக்கும். அந்த பயம் இல்லாம தைரியமோட எக்ஸாம் பெய்து எழுதுங்கன்னு தான் சொல்லி எல்லாருக்கும். பரீட்சையில் சித்தி பெற்று தற்போது உங்களுடைய அடுத்த இலக்கு என்னவாக இருக்கின்றது? அடுத்ததாக யூனிவர்சிட்டி ஒன்று போய்த்து அக்கவுண்டிங் ஃபீல்டில் முன்னுக்கு போக வேண்டி தான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுடைய இலக்கு வெற்றி பெறுவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். வெளியாகி இருக்கும் பெறுபவர்களின் பிரகாரம் திறமைகளை வெளிப்படுத்திய ஏனைய மாணவர்கள் தொடர்பான தகவல்களையும் நாம் பார்க்கலாம். இதேவேளை உயிரியல் பிரிவில் தமிழ் மொழி மூலம் தோற்றிய புத்தளம் ஜனாதிபதி கல்லூரியின் J. முகமது முன்சிப் அகில இலங்கை ரீதியில் 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி 3 பாடத்திலும் ஏசித்தி கிடைச்சிக்கிறதோட மாவட்டத்தில் முதலாம் இடமும் அதே மாதிரி அகில இலங்கை ரீதியில் 2ஆம் இடமும் கிடைச்சிக்கிறேன். அதை நினைச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாத்துக்கும் முதல்ல
இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்தது என்னோட பேரண்ட்ஸ், எனக்காக கஷ்டப்பட்ட பேரண்ட்ஸ், அதே மாதிரி எனக்கு கஷ்டப்பட்டு படிச்சிருந்த டீச்சர்ஸ், எனக்கு சின்ன வயசுலேருந்து படிச்சிருந்த டீச்சர்ஸ், அதே மாதிரி எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல், மற்ற ஊரில் எனக்கு உள்ள எல்லாருக்கும், அதே மாதிரி என் ஸ்கூலுக்கும் எனக்கும் உதவி செஞ்ச எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன வயசுலேருந்தே ஒரு டாக்டர் ஆகணும், அந்த மாதிரி ஆசை. ஒரு MBBS எடுத்து அதுக்கு பிறகு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறது தான் என் எதிர்கால லட்சியம். இம்முறை கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சைக்கு புதிதாக 3 பிரிவுகள் உள்வாங்கப்பட்டுள்ளன. பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் மாத்தளை புனித தோமஸ் ஆண்கள் கல்லூரியின் ஷானக் அனுராத சமரகோன் அகில இலங்கை ரீதியில் 1ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டார். මේ ජයග්‍රහණය ඉබේ ලැබුණු දෙයක් නෙවෙයි, බොහෝ කැපවීම සහ ගොඩක් දේවල් කරලා තමයි මේ ජයග්‍රහණය මම ලබා ගත්තේ. பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் ஆங்கில மொழி மூலம் கல்வி பயின்ற யாழ் இந்து கல்லூரி மாணவன் பாலசுப்ரமணியம் ஞானகீதன் அகில இலங்கை ரீதியில் 3ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். தொழில்நுட்ப பிரிவில் பரீட்சை எழுதியிருந்த நான் அதில் எனக்கு அகில இலங்கை ரீதியில 3ஆம் இடமும் அதேபோல மாவட்ட ரீதியில 1ஆம் இடமும் கிடைத்தது. இதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொழில்நுட்பத்துறைக்கு மிகவும் ஊக்கமளித்த எமது அதிபர், பகுதி தலைவர் மற்றும் ஆசிரியர்களுக்கு மிகவும் நன்றி. அத்துடன் எனது அம்மா அப்பா என்னை மிகவும் ஊக்கப்படுத்தியிருந்தார்கள். அதனால்தான் என்னால் இந்த இடத்தை பெறக்கூடியதாய் அமைந்தது. நாங்கள் எந்த துறையிலும் சாதிக்கலாம், அதுக்கு எங்களுக்கு நோக்கமும் முயற்சியும் தேவை. ஃபியூச்சரில் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வர விரும்புகின்றேன். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் முதல் தடவையாக அறிமுகப்படுத்தப்பட்ட உயிரியல் தொழில்நுட்ப பிரிவில் அகில இலங்கை ரீதியில் 1ஆம் இடத்தை பண்டாரவளி தர்மபால மத்திய கல்லூரியின் வாசனா நவோதனி மாரசிங்க பெற்றுக் கொண்டார். ඇත්තටම ගොඩක් සතුටුයි. අලුත් විෂයක් ගොඩක් අභියෝගات එක්ක තමයි කරේ. පාසලේ අපේ තාම තාක්ෂණික විද්‍යාපීඨය ඉදි කරලත් නැහැ. නමුත් ඒ සියලුම අඩුපාඩුත් එක්ක තමයි මේ ජයග්‍රහණ ලබා ගත්තේ. පාසලේ අනිත් නංගිලා මල්ලිලාටවත් ඒකේ අධ්‍යාපනය ලබා ගන්න පුළුවන් වෙන විදිහට ඉක්මනින්ම මේක ඉදි කරලා දෙන ලෙස මම ඉල්ලා සිටිනවා. உயிரியல் தொழில்நுட்ப பிரிவில் அகில இலங்கை ரீதியில் 2ஆம் இடத்தை யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி மாணவன் கருணை நாயகம் ரவிகரன் பெற்றுக் கொண்டார். இவ்வாறான ஒரு பருவேற்றை பெறுவதற்கு முக்கிய காரணமாக முதற்கண் இல்லாமல் இறைவனுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் தேசிய ரீதியில் 2ஆம் இடத்தை பெற்றதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது தாய் தந்தையருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களை தங்கள் போக்கில் விட்டு அவர்கள் எந்த துறையை விரும்புகிறாரோ அந்த துறையை பயில்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எதிர்காலத்தில் எனது ஆசை, நான் இந்த தொழில்நுட்பத்துறையை கற்று அங்கு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ஒரு விரிவுரையாளராக வர வேண்டும் என்பதே எனது ஆசையாகும். உயர்தர பரீட்சையில் சித்தியடையாத மாணவர்கள் கவலை கொள்வதை தவிர்த்து ஆர்வமாக செயற்பட வேண்டிய அவசியத்தை உளவியல் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இம்முறை உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளிவந்துள்ளன. எம்மில் பலருக்கு நாங்கள் எதிர்பார்த்த பெறுபேறுகள் கிடைக்காமல் இருக்கலாம். இது நிச்சயமாக மனசுக்கு கவலையையும் துக்கத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் நாங்கள் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், உயர்தரம் என்பது ஒரு முடிந்த முடிவல்ல. இதன் பின்னும் பல்வேறு வகையான கற்கை நெறிகள் இருக்கின்றன. நாங்கள் உயர்தரம் கற்கும் பொழுது எவ்வளவு அக்கறையாக ஆர்வத்துடன் படித்தோமோ அதே அளவு அக்கறை ஆர்வத்துடன் நாங்கள் எந்த கற்கை நெறியை மேற்கொண்டாலும் நிச்சயமாக அது வெற்றிகரமாக அமையும். எங்களது உறவுகள், பெற்றோர்கள், நண்பர்கள் உடன் நாங்கள் கலந்து அளவலாவது, கதைப்பது நிச்சயமாக இந்த மனக்கவலையை குறைப்பதற்கு ஒரு வழியாக அமையும். இந்த மனக்கவலை கூட சில கிழமைகள், மாதங்கள் செல்லும் பொழுது தாகமாகவே குறைந்துவிடும் என்பதும் உறுதி. செய்திகள் தொடர்கின்றன. தமிழ் மக்கள் பேரவை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இன்றும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். மட்டக்களப்பு கோயில் போரதிவில் இன்று கிராம அபிவிருத்தி தொடர்பிலான கலந்துரையாடல் நடைபெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அதிகளவான மக்களும் கலந்து கொண்டிருந்தனர். அரசியல் அல்ல, அதில் உள்ள அத்தனை பேரும் அரசியல்வாதிகள், மக்களால் தூக்கி எறியப்பட்டவர்கள். சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவரும் மக்களின் செல்வாக்கை இழந்திருக்கின்றனர். அதில் வடமாகாண முதலமைச்சர் கூட மனமந்தத்தக்க செயல். நாங்கள் அவரை தலைவராக, வடமாகாணத்தின் அமைச்சராக, ஏன் இந்த கிழக்கு மாகாணத்தில் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் பிரதியான நாங்கள் கூட இருந்த பிரச்சாரம் செய்தால் அவர் இன்று வடமாகாணத்தில் ஒரு முதலமைச்சராக ஆக்கப்பட்டவர் என்பதை மறந்துவிடுகிறார்கள். கிழக்கு மாகாண மக்களும் சேர்ந்து உழைத்தார்கள். எல்லோரும் சேர்ந்து உழைத்து ஒரு முதலமைச்சரை உருவாக்கினோம். அவருக்கு ஒரு கடமை உண்டு.
அவருடைய கட்சி தேர்தலில் நிற்கிறது. அந்த கட்சியினுடைய இலக்கு இது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கை பெற்றுத்தரும் வகையிலே செயற்பட்டிருக்க வேண்டிய தார்மீக கடப்பாடு அந்த முதலமைச்சருக்கு உண்டு. செய்யாமல் இருப்பதற்கு எந்த விதத்திலும் எந்த விதத்திலும் அவர் நியாயம் கற்பிக்க முடியாது. அதாவது எப்படியோ ஒரு விதத்தில் தீர்வு கிடைக்க போகின்றது எதிர்பார்க்கின்ற போது யாரோ சிலர் கூடி சென்று அந்த சக்தியை உடைத்து வெண்ணெய் திரளாமல் தோல்வியடைய செய்கின்ற ஒரு கைங்கரியங்களை ஆற்றி வந்திருக்கின்றார். இன்னும் சில தலைவர்கள், நான் நினைக்கிறேன் ஜிஜி பொன்னம்பலம் போன்ற தலைவர்கள் 50க்கு 50 கேட்டார். பாராளுமன்றத்தில் 50க்கு 50, அதாவது 50க்கு 50 கேட்டு அவருடைய அந்த பிழைப்புவ கொள்கையை அவர் குழப்பி அடித்து விட்டார். பிற்காலத்தில் அவருடைய மகன் குமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த கட்டுக்கோப்புக்குள் அந்த பதத்திற்குள் இல்லாமல் வெளியில் நின்றார். எதிர்த்தும் எலெக்ஷன்ல போட்டி போட்டார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தோல்வியடைந்தார். இன்றைய காலகட்டத்தில் அவருடைய மகன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அடுத்த ஒரு விடயத்தில் இறங்கி இருக்கிறார். அந்த கட்டமைப்பில் அந்த பேரவையில் இணைகின்ற ஒவ்வொருவரையும் பற்றி நாங்கள் ஆழமாக பரிசீலிக்க வேண்டியிருக்கிறது. சிலர் தேர்தல்களின் போது மக்களால் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து தெரிவித்தார். இந்த பேரவை உருவாக்கப்பட்டதற்கு பிற்பாடு பேரவையை பற்றிய பல கேள்விகள் எழுந்தன. ஒரு விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம் என்னவென்றால், இந்த தமிழ் மக்கள் பேரவை என்பது ஒரு மாற்று கட்சி அல்ல என்பது முதலாவது விடயம். இது உருவாகுவதற்கான முக்கியமான காரணம், தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்காக இலங்கை அரசாங்கம் தான் ஒரு அரசியல் சாசன சபையை உருவாக்க இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில், அல்லது பாராளுமன்றத்தை அரசியல் சாசன சபையாக மாற்றப் போகிறோம் என்ற சூழ்நிலையில், ஒரு புதிய அரசியல் சாசனத்திற்குள் தமிழ் மக்களினுடைய விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கான தீர்வு என்பது அந்த புதிய அரசியல் சாசனத்திற்குள் உள்ளடங்கப்பட வேண்டும். அந்த தீர்வு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஒரு முழுமையாக ஒரு தீர்வு திட்டத்தை இதுவரை தமிழ் மக்கள் முன்னால் இலங்கை அரசாங்கமும் முன்வைக்கவில்லை, அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முன்வைக்கவில்லை. அந்த அடிப்படையில் இந்த தமிழ் மக்கள் பேரவை என்பது இப்பொழுது ஒரு உபகுழுவை நியமித்திருக்கின்றது. நாங்களும் அவர்களும் இணைந்து தமிழ் மக்களுக்கு உரித்தான முழுமையான அதிகாரங்களை, உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது கட்சி அல்ல, ஆகவே இது கட்சியாக பதிவு செய்யப்பட மாட்டாது. எதிர்காலத்தில் என்னவோ நடக்கலாம், வேற வேற கட்சிகள் வரலாம், வேற வேற கூட்டுகள் உருவாக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு அரசியல்ல என்னவும் நடக்கலாம். முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகன் கருத்து தெரிவித்தார். தமிழ் பேசும் மக்கள் வாழும் வடகிழக்கு மாநிலம் இணைஞ்ச ஒரு தீர்வைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. இது ஒரு பிரதேச ரீதியான, அதாவது ரீஜனல் கவுன்சிலாக செயல்படுவதற்குரிய முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் இந்த மாற்றத்தில், அரசியல் ஜாப்பு மாற்றத்தில் அது உள்வாங்கப்படும். இரண்டு பேரினவாத கட்சிகளும் கடந்த காலங்களில் ஒரு கட்சி முயற்சி எடுத்தா மற்ற கட்சி தட்டி விட்டது, மற்ற கட்சி முயற்சி எடுத்தா அடுத்த கட்சி தட்டி விட்டது. அப்படியே எங்களுடைய பிரச்சனை இழுபட்டு கொண்டு போய் இன்று சர்வதேச நாடுகள் உள்ளுக்க நுழைஞ்சு தலையிடுற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நியாயமான தீர்வை இந்த அரசாங்கம் வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றதுதான் உண்மை. இன்றைக்கும் பேரினவாதம் எங்களுக்காக எல்லாத்தையும் தூக்கி கொண்டு மேசையில் போடுமென்றது நம்ப முடியாத ஒன்று. இம்முறை நிரந்தரமான தீர்வை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கும் இருக்கு. முஸ்லீம் கட்சிகளையும் இணைச்சு கொண்டு நாங்கள் இந்த முயற்சியை எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. லுணுகம்பெஹர பிரதேசத்தில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் சஜித் பிரேமதாச அபிவிருத்தியை சீர்குலைக்கும் வகையில் எதிர்க்கட்சியினர் செயற்படுவதாக குற்றம் சுமத்தினார். லுணுகம்பெஹர சேனபுர கிராமத்துக்கு குடிநீர் வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் அமைச்சர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டார். දැන් 2016 අපේ රජය
2016 ஆண்டில் எமது அரசாங்கம் பாரிய அபிவிருத்திகளை மேற்கொள்ள உள்ளது. ஜனாதிபதியும் பிரதமரும் அதற்கு தலைமை தாங்கி இந்த திட்டங்களை முன்னெடுக்க உள்ள நிலையில் கடந்த காலங்களில் தேர்தலில் தோல்வியடைந்த சிலர் பிரச்சினைகளை ஏற்படுத்துகின்றனர். தோல்வியடைந்த எதிர்க்கட்சியின் தரப்பினர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுத் தேர்தலின் போது மக்கள் வழங்கிய தீர்ப்பின் பிரகாரம் தோல்வியடைந்த எதிர்த்தரப்பினர் தமது பிழைகளை திருத்திக் கொண்டு மக்களுக்கு சேவையாற்ற அரசாங்கத்துக்கு இடமளிக்க வேண்டும். அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்வதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சியை மஹஜன எக்ஸத் பெரமுன கடுமையாக விமர்சித்துள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அந்த கட்சியின் தலைவர் தினேஷ் குணவர்தன கருத்து வெளியிட்டார். அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலான பிரேரணை எதிர்வரும் 9ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. தற்போது ஐக்கிய இலங்கையொன்றே உள்ளது. எமது அரசியலமைப்பு 19 தடவைகள் திருத்தப்பட்டுள்ளன. 20வது திருத்தமும் முன்வைக்கப்பட்டது. அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அரசியலமைப்பு ஐக்கிய இலங்கை என்ற அடிப்படையிலேயே இடம்பெற்றது. எனினும் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள திருத்தத்தில் ஐக்கிய இலங்கை என்பது இல்லை. ஏன் அதனை உள்வாங்கவில்லை என்ற விடயத்தை அரசாங்கம் நாட்டுக்கும் பாராளுமன்றத்துக்கும் இன்னும் அறிவிக்கவில்லை. அதனால் ஐக்கிய இலங்கைக்கு பாதிப்பு ஏற்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சபை அரசியலமைப்பை உருவாக்கிய பின்னர் 3/2 பெரும்பான்மையுடன் அதனை நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பி அமைச்சரவையின் அனுமதியை பெற்று மக்கள் கருத்து கணிப்புக்கு செல்ல வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வசனம் ஒன்றை மாற்றுவதாக இருந்தாலும் உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். எனினும் இந்த பிரேரணையில் அதனை நீக்கியுள்ளனர். அரசியலமைப்பை முழுமையாக மாற்றுவதா அல்லது ஒரு பகுதியை மாத்திரம் சீர்திருத்துவதா என்பது தொடர்பில் விரிவாக ஆராய்ந்த பின்னரே தீர்மானிக்க உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இதனை விரைவில் முன்னெடுக்காமல் பரந்தளவிலான கருத்தடலொன்றை முதற்கட்டமாக ஏற்படுத்த வேண்டுமென இன்று பிற்பகல் ஊடக நிறுவனங்களின் அதிகாரிகளை சந்தித்த போது ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் நாட்டில் பிரச்சினைகளை ஏற்படுத்தாத விதத்திலும் அனைத்தின மக்களினதும் அபிலாஷைகள் நிறைவேற்றும் வகையிலும் அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டுமென ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் மூல காரணிகளே அரசியல் ரீதியான மறுசீரமைப்புகளாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஒரு வருட காலத்துக்குள் 19வது அரசியலமைப்பு திருத்தம் உள்ளிட்ட அரசியல் மறுசீரமைப்புகளின் ஊடாக நாட்டில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்த முடிந்துள்ளதாக ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடும் செயற்பாட்டை சட்டத்துக்கு அமையவே மேற்கொண்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா தெரிவித்துள்ளார். 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நியமிக்கப்பட்ட தேசிய எல்லை நிர்ணய குழு கடந்த ஜூலை மாதம் அறிக்கையொன்றை முன்வைத்தாலும் அதில் குளறுபடிகள் காணப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைத்தமையினால் அது குறித்து ஆராய்வதற்கு சட்டத்துக்கு அமைவாக குழு ஒன்று நியமிக்கப்பட்டதாக அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமே எல்லை நிர்ணய செயற்பாடுகள் நிறைவடையும் வரை தேர்தலை பிற்போடுவதற்கு சட்டத்தில் இடம் உள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போட்டமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மம்பிள்ளை தெரிவித்த கருத்துக்கு பதில் வழங்கும் வகையில் அமைச்சர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். கருத்துக்களை தெரிவிக்க முன்னர் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் சட்டம் தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா தெரிவித்துள்ளார். ஆயுர்வேத மருந்து உற்பத்திக்காக இலங்கையில் கஞ்சா வளர்ப்பதற்கு அனுமதி அளிப்பது குறித்து சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன நேற்று வாத்துவ பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவித்தார். கஞ்சா கொண்டு வருவதில் தற்போது பாரிய பற்றாக்குறை நிலவுகிறது. ஏனென்றால் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இப்போது கஞ்சா கொண்டு வரப்படுவதில்லை. இந்தியாவிலிருந்து கொண்டு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே இலங்கையில் கஞ்சா செடியை வளர்ப்பதற்கு நான் எண்ணியுள்ளேன். மிகவும் பாதுகாப்பான சூழ்நிலையின் கீழ் ராணுவத்தினரை கொண்டு இலங்கையில் கஞ்சாவினை வளர்ப்பதற்கு அது மாத்திரமல்ல சிறந்த புத்திசாலிகளை இதற்கு பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இதற்கு பின்னர் ஏற்படுகின்ற எண்ணங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவு எங்களிடம் இல்லை. SLS 375 மற்றும் RB 500 அடையாளம் காணப்பட்ட மற்றும் 4449 எனும் பிரித்தானிய தரத்துக்கு நிகராக நம்பகமான ஜெர்மனிய தொழில்நுட்பத்தில் உருவான தெர்மிக்ஸ் BSI ஸ்டீல் தேசத்துடன் 15 வருட கால சேவை. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதில் இழுபறி நீடித்து வருகின்றது. உலக சந்தையில் இலங்கையின் தேயிலையின் விலையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியால் சம்பள உயர்வு குறித்து தற்போது பரிசீலிக்க முடியாதென பெருந்தோட்ட நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. எவ்வாறாயினும் கடந்த வருட இறுதி முதல் சர்வதேச சந்தையில் இலங்கையின் தேயிலையின் விலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மொத்த தேசிய வருமானத்திற்கு தேயிலை தொழில்துறை 1% பங்களிப்பை வழங்குகின்றது.
உலக தேயிலை உற்பத்தியில் 8% இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுவதுடன் உலக சந்தைக்கு 18% தேயிலை இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வருடாந்தம் சுமார் 323 கிலோகிராம் தேயிலை இலங்கையிலிருந்து உலக சந்தைக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதுடன் தேயிலையை ஏற்றுமதி செய்யும் நாடுகள் வரிசையில் இலங்கை தற்போது 4ஆம் இடத்தை வகிக்கின்றது. முதல் 3 இடங்களை முறையே சீனா, இந்தியா மற்றும் கென்யா ஆகிய நாடுகள் பிடித்துள்ளன. தொடர்ச்சியாக பெய்த கடும் மழையால் இலங்கை தேயிலையின் தரத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் மற்றும் சர்வதேச நாடுகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை காரணமாக கடந்த வருடத்தில் இலங்கை தேயிலையின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டதாக தேயிலை ஏற்றுமதியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனினும் தற்போது அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தேயிலை ஏற்றுமதிக்கு உகந்த சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் பிப்ரவரி மாதம் வரை தரமான தேயிலையை சந்தைக்கு விநியோகிக்க முடியும் என ஏற்றுமதியாளர்கள் கூறுகின்றனர். இலங்கையின் பொருளாதார தரத்தை நிமிர்த்துவதற்காக தினமும் கடுமையாக உழைக்கும் சுமார் 2.5 மில்லியன் ஊழியர்கள் தேயிலை தொழில்துறையில் இருப்பதாக இலங்கை வணிக சபை குறிப்பிடுகின்றது. வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வகையில் சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அதிகாரிகள் தவறியதால் தாம் தொடர்ந்தும் கஷ்டங்களை அனுபவிக்க நேரிட்டுள்ளதாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் கூறுகின்றனர். இப்போ ஒரு வருஷம் சம்பளம் பேச்சுவார்த்தை நடத்தலை நாங்கள் நடத்தி 10 நாள் வேலை எல்லாமே இருந்தோம். அதுலேயும் ஒரு பிரயோஜனம் இல்லை எங்களுக்கு. 2வது 1000 ரூபா சம்பளம் வாங்கி தரேன் வந்து மந்திரி மாறலாம். இது வரைக்கும் எந்த மந்திரி வாங்கி கொடுக்கலைங்க. இன்னைக்கு 620 நாங்கள் 10 நாள் வேலை செஞ்சா தான் அந்த 620 வருவாங்க. இல்லாட்டி இந்த 450 ரூபா தான். நம்மளுக்கு இன்னைக்கு 4 பிள்ளை இருக்கு. 4 பிள்ளை படிப்பு செலவுக்கே எங்களுக்கு காசு பத்தாது. இல்லை வேலை சாப்பாடு ஒரு நேரம் சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் தான். இதை விட்டோம்னா எங்களுக்கு வேலை வழி இல்லைங்க. இந்த ஒரு தொழில் தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நாட்டில் வருமானம் வந்து அந்த தேயிலையில இருந்தா வருது. எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு தான் இந்த நாடும் கஷ்டப்படுது. இல்ல மந்திரிமாரும் கஷ்டப்படுறாங்க. யாரை நம்பி எங்களுக்கு ஒரு உதவியும் இல்ல. கவர்மெண்ட்டை நம்பி வேலை இல்ல, மந்திரிமாரை நம்பி வேலை இல்ல, எந்த ஒரு அமைச்சரை நம்பி எங்களுக்கு ஒரு உதவி இல்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அட்டையில ரத்தத்தை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க உழைச்ச கூடியதோ எங்களுக்கு ஒரு இந்த 450 ரூபா சம்பளத்தையே தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்ல பாருங்க, கவர்மெண்ட் ஒரு 10 நிமிஷம் தான் அவங்க ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி அது இதுன்னு குழம்புன கைக்கு உடனே அந்த உத்தியோகத்தர்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பளத்தை உயர்த்துறாங்க. ஆனா உயர்த்தும் போது வந்து தோட்ட தொழிலாளி வந்து 10 நாள்ல 10 வருஷம் வீட்டுல இருந்தாலும் கூட எங்களுக்கான ஒரு உதவி இல்ல. காரணம் மந்திரிமாரும் வேலை இல்ல, கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு உதவி செய்யற மாதிரியும் இல்ல. மலையேற்ற பொறுத்தளவுல நாங்க பெரும் மோசத்துல தான் போய்கிட்டு இருக்கோம். 10 அடி காம்பரத்துல தான் நாங்க 6 பேர் 7 பேர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வருஷம் எத்தனையோ ஆண்டு காலமா நாங்க அது உள்ளுக்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா தோட்ட தொழிலாளிக்குன்னு சொல்லி எந்த ஒரு உதவியுமே இல்லைங்க. நாட்டின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்ப்பதற்காக வெயிலிலும் மழையிலும் பாடுபடுகின்ற தொழிலாளர்களுக்கு இன்னும் காலம் தாமதிக்காது நியாயமான தீர்வினை வழங்க வேண்டியது அதிகாரிகளின் கடமையாகும். அகில இலங்கை ஆனந்த ஐயப்ப அனுமந்திரா அன்பு சபரிமலை யாத்திரை குழுவினரின் மகரஜோதி மண்டல பூஜை இன்று இடம்பெற்றது. அனுமந்திரா சபரிமலை யாத்திரை குழுவின் மகரஜோதி மண்டல பூஜை கொழும்பு 15 முகத்துவாரம் நாவலர் மணிமண்டபத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. கன்னிமூல கணபதி பகவானின் ஆசீர்வாதத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட பூஜையை தொடர்ந்து ஐயப்பனின் ஆனந்த பஜனை இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றதுடன் அனுமந்திரா யாத்திரை குழுவின் குருசாமியின் 18வது வருட பூர்த்தியை முன்னிட்டு குருசாமி கௌரவிக்கப்பட்டார். இந்த மண்டல பூஜையில் பெருந்திரளான ஐயப்ப சாமிமார்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் 33வது ஆண்டு மகரஜோதி மண்டல பூஜையை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட ரதபவனி நேற்று நடைபெற்றது. கொழும்பு 15 கமலாமோடி மண்டபத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளுடன் அலங்கரிக்கப்பட்ட ஐயப்பன் பட்டத்து யானை மீதேறி வீதி உலா சென்றார். மங்கள வாத்தியங்கள் முழங்க கலை கலாச்சார பாரம்பரிய நடன நிகழ்வுகளுடன் பயணித்த தேர்பவனியானது ஜிந்துபிட்டி கதிரேசன் வீதியூடாக செட்டியார் தெருவை சென்றடைந்து அங்கிருந்து ஜம்பட்டா வீதியூடாக பயணித்து மண்டபத்தை சென்றடைந்தது. டெல்லி ரயில் நிலையத்துக்கு குண்டு தாக்குதல் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதை அடுத்து பல ரயில் சேவைகள் தாமதமாக இடம்பெற்றுள்ளன. இன்று அதிகாலை விடுக்கப்பட்ட இந்த அச்சுறுத்தலால் டெல்லி ரயில் நிலையத்திற்கு வருகை தரவிருந்த ரயில்கள் வேறு நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயிலில் குண்டு தாக்குதல் நடாத்தப்படும் என போலீசாருக்கு மின்னஞ்சல் மூலம் தகவல் கிடைத்துள்ளது. குறித்த ரயிலில் 6:23க்கு குண்டு தாக்குதல் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டதாகவும் எனினும் அதற்கு முன்னரே ரயில் பயணத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து குறித்த ரயில் காசியாப் ரயில் நிலையத்திற்கு நிறுத்தப்பட்டு பயணிகள் கீழே இறக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.